ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி அருமையான ஒரு பருப்பு பொடியும் நம்ம கொள்ளு பொடியும் தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து ரேஷன் பருப்பு தாங்க. இது வந்து இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு வரமிளகா ஒரு 10 போல் வரமிளகா எடுத்திருக்கேங்க. ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கொஞ்சம் எடுத்திருக்கேங்க. அப்புறம் வெல்லம் வந்து நம்ம கொஞ்சம் இனிப்பு சுவைக்கு தேவையானது எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து 1 கப் தேங்காய் நல்லா துருவி எடுத்திருக்கேங்க. காஞ்ச தேங்காவை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சாச்சுங்க. வச்சுட்டு நல்லா வடைச்சட்டி காஞ்சதும் நம்ம எடுத்திருக்க பருப்பு போட்டுக்கலாம். இந்த பருப்பு பொடி வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. சட்னியெல்லாம் தேவையே இல்லை. இட்லி தோசைக்கு இதையே வச்சு சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். இப்போ அதே வடைச்சட்டியில் பருப்பு வறுத்தது இப்போ எடுத்து வச்சாச்சு. வரமிளகாவும் இப்போ வறுத்து எடுத்தாச்சு. அடுத்ததாக வந்து புளியை வந்து நல்லா அந்த காம்பு இதெல்லாம் இல்லாமல் நல்லா நம்ம எடுத்து போட்டு இப்போ வறுத்துக்கலாங்க. புளியை நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருக விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக வந்து இந்த 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன் இல்லைங்களா, அந்த பூண்டும் கல்லுப்பு ஒரு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கல்லுப்பையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வறுத்ததெல்லாம் வந்து நல்லா ஆற வச்சுட்டு இப்போ அடுத்ததாக வந்து நான் தேங்காய் எடுத்திருக்கேன் இல்லைங்களா, தேங்காவை போட்டுக்கலாம். தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்ச மாதிரி கொப்பரை தேங்காவாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நான் வந்து எடுத்திருக்கிறது வந்து ஒரு 1/2 டம்ளர் கணக்கு வரும் இந்த தேங்காய். அது நல்லா போட்டு கலர் மாறும் பார்த்திங்களா, கருக விடாமல் கலர் மாறுற ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம இது செஞ்சு வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி தான் வைக்க போகிறோம். அதனால் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா நம்ம எவ்வளோ தூரம் தேங்காய் வறுக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு துவையல் பொடி பருப்பு துவையல் பொடி சூப்பராக இருக்குங்க. இது வந்து கர்நாடகா ஸ்பெஷலுங்க. இப்போ பாருங்கள், இப்போ பருப்பை நல்லா வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பருப்பு நல்லா ஆறிடுச்சு. நல்லா கருக விடாமல் நல்லா இந்த கலர் நிறம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ பருப்பு நல்லா பவுடர் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் அந்த புளி எடுத்திருக்கேன் இல்லைங்களா, புளி வரமிளகா இப்போ எல்லாத்தையுமே இதோடையே சேர்த்துக்கலாம். உப்பு 4 பல் பூண்டு இப்போ அதுவும் போட்டாச்சு. இப்போ நல்லா குறுகுறுன்னு அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ அது வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. தேங்காய் நல்லா வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காவை உள்ளே சேர்த்திக்கிறேன். தேங்காய் கூட வெள்ளைத்துண்டும் போட்டாச்சு. அப்புறமா வந்து நம்ம பெருங்காயத்தூள் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் போல் போட்டுக்கலாம். இப்போ போட்டு இதை தேங்காய் இந்த 3ஐயும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது ஒரு வடைச்சட்டி வச்சாச்சுங்க. வச்சுட்டு தேங்காய் வந்து நான் ஒரு 1.5 டீஸ்பூன் போல் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இப்போ நம்ம எடுத்திருக்கேன் இல்லைங்களா, அரைச்ச பொடியை அதோட போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்படி போட்டு வறுத்து திருப்பி நம்ம வறுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பொடி நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ தேங்காய் நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்தலாங்க. நான் வந்து இப்போ என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லாதனால நான் தேங்காய் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுத்து இப்போ எடுத்தாச்சு. இந்த பொடி கொஞ்சம் ஆறுனதும் நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாங்க. அடுத்ததாக வந்து நான் கொள்ளை வந்து நல்லா கழுவி அந்த தூசியெல்லாம் இல்லாமல் எடுத்திருக்கேங்க. இப்போ வடைச்சட்டி வச்சாச்சு. அதே கொள்ளுப்பொடி வந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ கொள்ளை வந்து நல்லா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் மாறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கொள்ளுப்பொடிக்கு தேவையான வரமிளகா ஒரு 12, கடலப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன், பச்சரிசி ஒரு 2 டீஸ்பூன். இப்போ பாருங்கள், கொள்ளு இந்த கலரில் நல்லா கருக விடாமல் வறுத்து எடுத்தாச்சு. உளுந்து பருப்பு ஒரு 5 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. உளுந்து பருப்பு இப்போ போட்டாச்சு. போட்டு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து கடலப்பருப்புன்னு எடுத்திருக்கேன் இல்லைங்களா, அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பச்சரிசியாக நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. அதையும் மாற்றியாச்சு. இப்போ வரமிளகா 12 வரமிளகாவும் இப்போ வறுத்து எடுத்தாச்சுங்க. கருக விடக்கூடாது, எதுவுமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அதோடையே வந்து பாருங்கள், இப்போ நல்லா வரமிளகா நல்லா வறுத்து வச்சாச்சுங்க. காரம் எவ்வளவோ அதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும். இப்போ பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் போல் போட்டிருக்கேங்க. இப்போ இது நல்லா நம்ம ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். வெல்லம் வந்து ஒரே ஒரு பிஞ்ச் வெல்லம் எடுத்திருக்கேன். காரத்தை நல்லா ஈக்குவல் பண்ணி தரும், அதனால தான் நான் வெல்லம் கொஞ்சமாக சேர்த்திருக்கோம். இப்போ இது நல்லா பாருங்கள், இந்த அளவு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இதையும் வேறு ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். இது 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் வச்சாலும் நம்மளுக்கு ஒன்றுமே வராதுங்க, நல்லாயிருக்கும்.
நான் வந்து எடுத்திருக்க அளவில் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அதனால எனக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் தான் வரும். நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது எல்லா பொருளும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி பாக்ஸ் தாங்க இருந்தது, அதனால் இந்த பாக்ஸில் நான் போட்டிருக்கேன். இப்போ இதில் நல்லா போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம காலையில் நம்ம அவசர டைமில் நம்ம தோசைக்கு சட்னி சாம்பார் எதுவுமே இல்லாத டைமில் இந்த மாதிரி பொடியில் நம்ம பொடி தோசையும் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு சைடிஷே எதுவும் தேவையில்லைங்க, இந்த மாதிரி கொடுத்தாவே போதும். இப்போ பாருங்கள், பருப்பு துவையல் பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கொள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சு. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கொள்ளு பொடியை அதிகமாக நம்ம வாரத்தில் நம்ம டெய்லி யூஸ்க்கு ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் வச்சு சாப்பிட்டாவே போதுங்க. வெயிட் லாஸ் நல்லாவே ஆகும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க 2 பொடி ரெசிப்பியும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நல்லா அடைச்ச மாதிரி நம்ம மூடி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த சந்திக்கலாம்.